அதானி விவகாரத்தை வந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறத வந்து திசை திருப்புறதுக்காக தான் இந்த நாடகம் அப்படின்னு பார்லிமெண்ட் நடந்த சமாச்சாரத்தை பற்றி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு சார். எனக்கு ராகுல் எவ்வளவு மோசமா ட்ரெஸ் சென்ஸ் இல்லாம பார்லிமெண்ட்ல பின்னாடி கை வச்சுட்டு தூங்குறதா? என்ன மாதிரியான லீடர் ராகுல்? அவர் பேசுறத போய் நான் கேட்கிறேன், அடானி விஷயமே பேசுவோம். அடானி விஷயம் எங்க வழக்கு இருக்கு? அமெரிக்காவில் இருப்பதாக இவர்கள் சொல்கிறார்கள். அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு எங்கள் நாட்டுல வழக்கு இருக்கு, எங்களுக்கு இன்னார் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? கேட்கலையே. அப்ப நம்ம இப்படி சரி, ஒரு துணிச்சல் இருந்தா, நேர்மையான நல்ல மனுஷனா இருந்தா ராகுல் காந்தியோ அல்லது அவருக்கு சுத்தி இருக்கக்கூடிய சிங்கிடிகள், அவங்க நான் என்ன சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு ரிட்டை போடுங்க, அதானி மீது குற்றச்சாட்டு இருக்குன்னு. சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்பாரு? அதானி என்ன பண்ணாரு? இவங்க என்ன சொல்லுவாங்க குற்றச்சாட்டு? அவர் 4 மாநிலங்களில் இது பவர் ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக லஞ்சம் கொடுத்தார். அதானி மீது என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? லஞ்சம் வாங்கினார்னு இல்ல, லஞ்சம் கொடுத்தார். அப்ப வாங்கினவர்கள் யார்? திமுக அதுல இருக்கிறது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட், சத்தீஸ்கர்ல இருந்த பாக்லே கவர்மெண்ட், அதே மாதிரி ஒரிசா. இதுல ஏதாவது பிஜேபி சர்க்கார் இருக்கா? இல்ல. அப்போ நீங்க ரிட்டு போட்டா என்னன்னு போடணும்? எங்களோட இருக்கிற கூட்டணியில் இருக்கிற திமுக அரசாங்கம், எங்க கட்சிய ஆட்சியில் இருந்த சத்தீஸ்கர் அரசு, ஆந்திரா, ஒரிசா, இந்த அரசாங்கங்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லணும். இல்ல சொல்லுங்கிறேன். நீங்க திமுக அரசாங்கத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு ராகுல் காந்திக்கு முதுகெலும்பு இருந்தா புட்ட பெட்டிஷன் இன் தி கோர்ட், ரிட்டு போடுங்க சார். ஏதாவது ஒரு அரசாங்கம் எப்படி நடக்குதுங்கிற விவஸ்தை கிடையாதா? அமெரிக்க அரசாங்கம் கேட்டுது, பிஜேபி சர்க்கார் செய்யல. சர்க்கார் நீங்க குறை சொல்லுங்க. இதான் நீங்க வீதியில போற தீப்பொறி ஆர்வம் மாதிரி இந்த ராகுல் காந்தி ஏதாவது பேசினா, and a country take cognizance of it. அதனால காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் புத்தியோட பேசட்டும். நீங்க திமுக சர்க்காருக்கு எதிராக என்னென்ன ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கோ அதானி விஷயத்துல தயவு செஞ்சு பப்ளிக்கா வாங்க. பெரியார் சம்பந்தமா பேசின கருத்தை, அம்பேத்கர் சம்பந்தமா பேசின கருத்தை வந்து விஜய் கூட ஆதரிச்சு பேசியிருக்காரு. எப்படி சார் பாருங்க? நான் என்ன சொல்றேன், விஜயோட அரசியல் தமிழ்நாட்டுல ஒரு பிரமை இருக்கு. என்னன்னா, பிரிவினைவாதம் அல்லது அதை ஒட்டினாப்புல தேசியவாதத்துக்கு எதிராக இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசினா தான் தமிழ்நாட்டுல மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிற ஒரு பிரமை இருக்கு. அதனால விஜய் வந்ததுல இருந்து பார்த்தா நீட்டுக்கு எதிராக, தமிழ்நாட்டுல தாங்க அதிகமான மக்கள் நீட்டு எதிராக. அதோட இல்லை, நீட்டை கொண்டு வந்தது யாரு? நீட் பில்ல பார்லிமெண்ட்ல மூவ் பண்ணது காந்தி செல்வன், திமுக அமைச்சர். ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாமினேஷன் எப்ப நடந்தது? 2013. திமுக, காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கிறத நீங்க நடத்தினது. அதுல எள்ளு முனை அளவுல நாங்க ஏதாவது பண்ணியிருக்கோமா? சரி, நம்ம ஒரு கண்டனூர் சிதம்பரம், அவர் வந்து படித்தவர், வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நீட் அமலில் இருக்கு. பிஜேபி கொண்டு வருது, நீங்க கொண்டு அதை சுப்ரீம் கோர்ட். அப்ப அதுக்கு தீர்வு கொண்டா என்ன பண்ணணும்? சீராய்வு மனு சுப்ரீம் கோர்ட்ல போடுங்கிறேன் நான். நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ இட்ஸ் பைண்டிங் ஆன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால இதையெல்லாம் பத்தி பேசினா தான் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும்னு திமுக மக்களை ஏமாத்துறதுன்னா நீங்களும் ஏமாத்துறீங்க, அதே மாதிரி பேசுறாரு. அதனால இது மக்கள் பீப்புள் பர்ச்சேஸ். சார், பாஷாவுடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்து அனுமதி இருக்காது, மற்ற போனதெல்லாம் திமுக மட்டும் நீங்க குற்றம் சொல்றீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீமான் எல்லாரையும் அப்பா அப்பா முருகப்பெருமானையும் அப்பான்னு தான் சொல்றேன். என்ன நமக்கு ஒன்றும் அர்த்தம் புரியல இருக்கு, அப்பாக்கு என்ன அர்த்தம்? அத பாஷா 51 பேர், நான்
எக்ஸ் வலைதளத்தில் 51 பேர் பட்டியலே கொடுத்துருக்கேன். அன்னைக்கு நான் அங்கே ஸ்பாட்ல இருந்தவன். நீங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல 50-55 வயசு இருக்கும் ஒரு பெண்மணி, தன்னோட 12-13 வயசு ஒரே மகனை மடியில போட்டுட்டு கதறாங்க. இருந்த ஒரு மகன் அவனையும் கொண்டுட்டாங்களே, எனக்கு என்ன கதின்னு அத்வானிக்கு கால பிரச்சனை. இதெல்லாம் நேர்ல பார்த்தேன். எப்படி கோயம்புத்தூர் மருத்துவமனையே ரத்த சகதியா இருக்கு. அதெல்லாம் பார்த்தா சீமான் பேசுவாரா? என்ன தியாகியா? வெக்கம் எடுங்க. தேசபக்தியான மக்களை நேசிக்கணும். நேசிக்கிறவங்க பாச்சாவை போய் கலந்துருக்க மாட்டாங்க, அதை ஆதரிச்சு பேசியிருக்க மாட்டாங்க. மனித பண்பில்லாதவர்கள் தான் பாஷாவை உயர்த்தி பேசுவாங்க. ஏன்னா நான் நேர்ல பார்த்தேன். கோவை குண்டுவெடிப்புல வந்து ஏற்கனவே உள்ள இருக்க கைதிகளை வந்து மனிதாபிமான அடிப்படையில் வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லி சீமா சொல்லியிருக்காரு. அந்த கொலை பண்ணவன்லாம் மனிதாபிமான உள்ளவன என்ன பைத்தியக்கா இருந்தாலும் இட் இஸ் அட்டர் நான்சென்ஸ்ங்கிறீங்க. ஏன்னா மனித பண்பே இல்லாமல் 13 இடத்துல குண்டு வச்சு 51 பேரை கொன்று, நூற்றுக்கணக்கான பேரை படுகாயப்படுத்தி, ஆயிரக்கணக்கான பேரை காயப்படுத்தி, அது மட்டும் இல்ல சட்டமன்றத்தில் திரு மு கருணாநிதி அவர்கள் as chief minister உத்தரவிட்டிருக்கார். அத்வானி அவர்களை கொலை செய்ய மனித வெடிகுண்டுகள் இருந்தன. இது இட் வாஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். அந்த மாதிரி இருக்கிற அல்லுமாங்கிற ஒரு மனித பண்பற்ற இயக்கம் உங்களை ஆதரிப்பீங்க. அவங்களும் மனித அபிமான அடிப்படையில் வெளியிடணும். இது லைஃப் இம்ப்ரெஷன்மெண்ட் அர்த்தம் லைஃப் லாங். இடையில கட் பண்ணி இது பண்றது உங்களுக்கு இந்த அதிகாரம். நன்றி. கன்ஸ்டன்ஸ் வந்து பயங்கர எடுத்து சார். பாஜக அரசு சொல்றாங்க நல்ல முடிவு வரும்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. அது சம்பந்தம் பண்ண ஒரு முடிவும் இல்லை. பாருங்க, அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கணும்னா சரி நம்ம நண்பர் சொல்லிட்டாரு, நாளைக்கு இழுத்து கொடுக்குது. அதாவது பிப்ரவரி மாதம் துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சேபனை இருக்குமானால் என்ன பண்ணியிருக்கணும்? அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அடுத்த மாசம் தூங்குனீங்களா? இப்ப திடீர்னு உங்களுக்கு அக்கறை வந்துருச்சா ஹரிட்டாபட்டி மக்கள் மீது? அதோடு மட்டும் இல்லை, நீங்க விஞ்ஞானமா பேசுறதுன்னா அவங்களுக்கு நம்ம நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் இது போட்டது யாராங்க? இந்த ஆட்சியில திமுக ஆட்சி. அப்ப ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டர், உள்ளாட்சித்துறை மந்திரி. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு 2 டைப் இருக்கும். ஒன்று போர்வெல் மெத்தட், நம்ம வீட்டுல கிணறு போர்வெல் போடுற மாதிரி. அதுல அண்டர் கிரவுண்டு இது இந்த படிமங்கள் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா இது போட்டுட்டே போயில பைப் ஏற்பான். இன்னொரு மெத்தட் ஃப்ராக்கிங் மெத்தட். அது என்னன்னா குழாய் மூலமா வெடிபொருளை உள்ள அனுப்பி கீழே வெடிக்க செய்து படிமங்கள் சிதறிய பிறகு அதுல இது எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன். அந்த மாதிரி ஃப்ராக்கிங் மெத்தடுக்கு கையெழுத்து போட்டவர் ஸ்டாலின். நீட்டுக்கு கையெழுத்து நீங்க போடுவீங்க, நீங்களே எதுக்கிறதா நாடகம் பண்ணுவீங்க. நெடுவாசல் மாதிரி காவிரி டெல்டா பகுதியில ஃப்ராக்கிங் மெத்தடுக்கு ஸ்டாலினே கையெழுத்து போட்டாரு. அது அப்புறம் ஸ்டாலினே எதிர்க்கிறாரு நாங்க இதுக்கு எதிரான ஹைட்ரோ கார்பனுக்குன்னு. இந்த வேஷம் எல்லாம் போட வேணாம். இன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க. ஸ்டெர்லைட் எடுத்துக்குங்க, அதுல திமுகவுக்கும் பங்களிப்பு இருக்கு, அதிமுகவுக்கு அனுமதி கொடுத்தவர் ஒருத்தர், ரிப்பன் வெட்டினவர் ஒருத்தர். அதே மாதிரி 2010 ஸ்டெர்லைட் எக்ஸ்பான்ஷனுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்தது யாரு? ஆராசா. ஆனா இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு ஸ்டெர்லைட்டுக்கு நாங்க விரோதம். யாரை ஏமாத்துறீங்க? மிக மோசமான மோசடி கட்சி இந்த திராவிடியன் ஸ்டாக். அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. நீங்க எதிர்க்கிறதா இருந்தா முன்னாடி எடுத்துக்கலாம். நீங்க நம்ம காரைக்குடி பகுதி ஊடக நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், ஸ்டெர்லைட்டை அமராவதி புதூர்ல வரதா இருந்ததா இல்லையா? என்ன அப்ப அந்த பஞ்சாயத்து பிரசிடன்ட் அவர் கம்யூனிஸ்ட் தான், அவரை வச்சு நிறுத்தினோம். அப்ப
அப்போ சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்த திரு ப சிதம்பரம் அதை கொண்டு வர முயற்சி செய்தார். ஆனால் பஞ்சாயத்தில் தீர்மானம் போடுங்க, கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி அந்த நண்பர் உள்ளபடியே ஒரு மக்கள் பால் இது இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடென்ட். ஏன்னா அந்த மக்கள்லாம் என்னை வந்து அப்போ பார்த்தாங்க. நம்ம அதான் எங்களுக்கு ஆக அரசாங்கத்துக்கு எத்தனையோ நான் நெடுவாசல் கூட நேரம் போயிருக்கேன். நீங்க வந்து ஹைட்ரோ கார்பன் கெடுதி அதனால வேண்டாம்னா என் பதில் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேலில் அவங்களோட பவர் ரிக்குவயர்மெண்ட் எல்லாமே ஹைட்ரோ கார்பன் மூலமாக தான் இருக்கு. அங்கே உலகத்திலேயே விவசாயத்தில் முன்னேற்ற திட்டங்கள் இருக்கிறது இஸ்ரேலில். ஆனால் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்போ திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ONGC மினிஸ்டராக இருந்தார். அவருக்கு உடனே எழுதி நிறுத்திடும். அதனால உள்ளூர் மக்கள் எங்களுக்கு அச்சம் இருக்கு அல்லது இந்த புராதனமான பகுதி வேண்டாம்னா நட்டிஸ்டி அதை இங்க வந்து முன்னாடியே திராவிட முன்னேற்ற கழக அரசு பிப்ரவரி மாதமே ப்ரொபோசல் வரும்பொழுது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. பண்ணல. இப்ப ஏன் பண்றாங்க? அது வேதாந்தா குரூப் எடுத்திருக்க கான்ட்ராக்ட்ங்கிறதுனால. அதுவே உங்களுக்கு வேண்டிய நட்பு குரூப் எடுத்திருந்தா இங்க பேசியே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு உள்ளூரை பத்தி எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. அதனால வந்து மக்கள் இருந்து இல்ல அதனாலதான் சொல்றேன், நாம கன்சிடர் பண்ணுவோம், அந்த நடவடிக்கை எடுப்போம் சொல்லி ஏற்கனவே அமைச்சருக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு சம்பந்தமா மனு கொடுத்திருக்கு தமிழ்நாடு பிஜேபி. we will stop. மக்கள் விரும்பல வராது. நான் அதுதான் கம்பேர் பண்ணேன். நெடுவாசலுக்கு இதே வார்த்தை சொன்னேன், நீங்க விரும்பலைன்னா வராது. உடனே திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு பேசணும், நிறுத்திடும். அந்த மாதிரி இதுக்கும் ஆல்ரெடி திரு முருகன் அவர்களும் மத்திய அமைச்சர் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் போய் கன்சர்ன் மினிஸ்டரை பார்த்துருக்காரு. அவங்க கிஷன் ரெட்டி அவர்களும் கடவுளுக்கு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. we will do. அரிட்டாப்பட்டு சுற்றி இருக்கிற கிராமங்கள் கவலைப்பட வேண்டாம், இட் வில் பி கன்சிடர்.